கர்மதாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என்னடா வேறு எதுவும் ஆடு மாடுகள் எங்கேயும் நிற்கா? எத்தனை வச்சுருக்க? சரி, அது மேலே உனக்கு இப்போ என்ன கவலை? சரி, ஓகே. இப்போ இதுவரை கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் நிறைய இருக்குது. உழைச்சது மிச்சப்படலை. அதனால் கடன் படாமல் உன்னை காப்பாற்றி தந்தால் போதுமா? காலை வந்துட்டு வா. அப்படியா? வரலாம் வரலாம். இந்தாப்பா, பணம் பெருகும், கடன் தீரும், தொழிலும் ஓங்கும். கர்மதாமிக்கு யாரு வந்துடும். கர்மதாமிக்கு வீட்டில் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? யாருக்கு உடல்நிலை தெரியல? யாருக்குயா? கால் வந்துட்டுவாங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக கிரகங்களால் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. நரம்புகள் எலும்புகள் பாதிக்கப்பட்டு உன்னுடைய மனைவியுடைய மனநிலைகளும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையா? அதை குணமாக்கி தந்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேறு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே கண்ணும் திருஷ்டியும் விழுந்து போட்டி பொறாமையால் தடைபட்டு கிடக்கு. செய்வனை வச்சுருப்பாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. அப்படி எதுவும் நடக்கலப்பா. தேவையில்லாமல் குழப்ப வேண்டாம். என்ன, வீட்டை வளர்த்து தாரேன், வீட்டுக்காரியை எழுப்பி தாரேன். இந்த அப்படி இந்த கனியை கொண்டு போய் கட்டிடம் பெருகும், அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும். கர்மதாமிக்கு அப்படியா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பையனாமா? குழந்தை வரம் கேட்க வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. இருக்கு பொருள். வா. அவநம்பிக்கை உள்ளவன் கூட நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. என்ன, அதனால் அவனுடைய மனசு மிக பக்குவப்படணும். உனது குழந்தை பாக்கியம் உண்டா கிடையாதாங்கிற விவரம் மட்டும் தெரிஞ்சால் போதும். இல்லைனா எனக்கு இரவெல்லாம் தூக்கம் வர மாட்டுக்கு, வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியலை அப்படிங்கிற குழப்பம் உனக்கு. இதனால் வாழ்க்கை திசை மாறிடுமோங்கிற பயமும் உன் மனசுக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா. வாமா. 1.25 ஆண்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். மாரியம்மாள்னு பேர் வச்சுக்கா. வெற்றி உண்டு. உன் கணவனால் நீ வெறுத்து ஒதுக்கப்பட மாட்டாய். போயிட்டு வா. கர்மதாமிக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கேட்க வந்தது. வாப்பா. மாதியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையும் முக்கணிகளும் வந்து போட்டு அர்த்திக்கு பூக்களையும் கொண்டு வந்து போடுவான். அன்னைக்கு குழந்தை பாக்கியம் உனக்கு கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். கர்மதாமிக்கு கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி, என்ன கிரி? நான் கிருஷ்ணகிரின்னு பர்டிகுலராக கூப்பிட்ருக்கேன். எனக்கு ஓசூர் தெரியும். அந்த பாடரை தாண்டியாச்சுன்னா பெங்களூர்ல. சரிண்ணா? கிருஷ்ணகிரிக்கும் ஓசூருக்கும் எத்தனை கிலோமீட்ரு? பின்ன என்ன தூரப்பார்வையா? வாண்ணே, சோமா இருக்கேன். கிருஷ்ணகிரியில் எந்த இடம்? கொப்பமேடு 1 2 3 பால் பண்ணை எங்கே இருக்குது அந்த ஏரியாவில்? பால் பண்ணை
பால் பண்ணை இருக்கா உங்கள் ஏரியாவில்? ஆ பால் சொசைட்டி கால் வந்துட்டு வரலாம். கட்டிக்கிறேன். புரியலண்ணே. ஓசூர் கூப்பிடலை, அடுத்து கூப்பிடுறேன். ஓசூர் உத்தரவு இருக்குது. ஓசூர் பெங்களூர் உத்தரவுலாம் இன்றைக்கி இருக்குது. உட்கார். என்னடா வேணும் தம்பி? கண்ணை மூடுறா. இங்கே வா, பக்கத்தில் வா. கையப்படி. எல்லாரும் அமைதியாக இருங்க. மனைவிக்கு எதுவும் மரண சம்பவம் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் இருக்குடா. ஆனால் மருத்துவத்திலையும் உனக்கு உதவியான வார்த்தைகள் வந்து சேரலை. உண்மையா இல்லையா? அதனால் கருப்பசாமி எப்படியாவது உயிர் பிச்சை தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. மூணு மாதத்தில் தெளிவாக எந்திரிச்சிருவான். உயிர்கண்டம் இப்போ இல்லை, மரண பங்கம் இல்லை. காப்பாற்றி தரேன். இந்தா ஐஸ்வர்யமாக இருப்பான். அதே கிருஷ்ணகிரி. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழமாய். வாப்பா. என்னப்பா தம்பி, என்ன என்ன விஷயம்? ஆன்மீகத்தில் தொழில் வச்சுருக்கியா? என்ன தொழில்? என் பக்கத்தில் வா. ஆன்மீகத்தில் என்னமெல்லாம் தெரியும்? மெய்ஞான தீட்சை. யார்கிட்ட? குரு யார்? பாண்டி சித்தரா? அவர் யாருப்பா? இந்த பாவநாசமா? அம்பாசுந்தரம் பாவநாசம். எங்களுக்கெல்லாம் நீ சொல்லக்கூடிய சித்தர் தெரியாதியா? இங்கேருந்து 30 கிலோமீட்டர் தான். ஆனால் எனக்கு தெரியாது. சரி, ஒருத்தர் இருக்கலாம், யாருமே இருக்கலாமே. கொள்ளா. என்ன தீட்சை வாங்கியிருக்க நீ? மெய்ப்பொருள்னா என்னதுடா? மெய்ப்பொருள்னா என்னது? சரி, தெளிவாக சொல்லித்தராமலே தீட்சை கொடுத்துட்டான் அவன். மெய்ப்பொருள்னா என்னது? கண்ணை மூடு. கோமானூர் பொட்டலிலே குண்டுமணியம்மன் கோயிலிலே சாகாமூலி பூத்திருக்கு சார்ந்து பாரடி வாழை பெண்ணே. உங்கள் சித்தருக்கு தெரியுமா அது? கோமானூர் பொட்டல்னா என்னடா அர்த்தம்? கோமானூர்னா உடம்பு, பொட்டல்னா வெட்ட வெளி. சாகா மூலிகை பூத்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அழிவில்லாத ஒரு ஆத்மாங்கிறது வாழை ரூபத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை சார்ந்து பார்க்க வேண்டியது எது? மனசு. புரியுதா? அதுக்கு பேர் தான் மெய்ப்பொருள். ஆத்மாவினுடைய குண்டலினி சக்தியினுடைய முதல் பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பேர் வாழை என்பது பொருள். அதை உனக்கு சொல்லி கொடுத்தாங்களே தவிர அதை எழுப்பதுக்கோ அதை பார்க்கறதுக்கூடிய பக்குவத்தை சொல்லி கொடுக்கல. இதுதானே உண்மை. அதனால் வளர்ச்சி எப்படி வரும்? புத்தகத்தை அட்டையை படிச்சுட்டா பரிச்சு எழுத முடியுமாடா? புத்தகத்தை திருப்பி திருப்பி பார்த்து படித்தாலுமே ஒருத்தன் எழுதி பாஸ் ஆக மாட்டேக்கான். உண்மையா இல்லையா? உனக்கு அட்டைப்படத்தை தான் காட்டியிருக்கான், இன்னும் உள்ளே இருக்க பாடத்தை காட்டலை. அதனால் பாடத்தை புகட்ட வேண்டும். கல்யாணம் முடிச்சிட்டியா? பிள்ளைகள் எத்தனை? இது எதுக்கு உனக்கு தேவையா இந்த துறை? மனப்பக்குவம் அடையணும்னு நினைக்கிறேன். சரி, அடைஞ்சிருவோம். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை அரசு உத்தியோகத்துக்குள்ளே இருக்கும். அரசு உத்தியோகத்துக்கு வரும், அதான் உண்மை. நான் எதிர்காலத்தை சொல்கிறேன், நடந்துக்கிட்டு இருக்கே நான் சொல்லலை. இன்னொரு பிள்ளைக்கு கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் சேர்ந்துருக்கும். புரியுதா? ஆனால் இப்போ நடக்கக்கூடிய உன்னுடைய தொழில் இப்போதைக்கு கொஞ்சம் தடையும் மனவேதனையுமாக இருக்கும். ஆமாம். அதனால் அந்த ப்ராடக்டை நீ தனியாக பார்க்கக்கூடிய நல்ல நிலைமை வருது. 3 மாதத்துக்கு பிறகு என்னையை வந்து பாரு, வெற்றி அடைஞ்சிருவேன். இந்தா நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு நல்லா இருக்கு மகனே. இந்தா கூடவே கொடுக்க பிடிச்சாலே நான் என்ன செய்ய முடியாதுக்கு. வரலாம். எஸ்
கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நடத்தக்கூடிய தொழில் ஓராண்டு காலங்களாக மனவேதனையும் கடனுமா இருக்கும். இருக்கா? அதேமாதிரி ஒரு பிள்ளையால் மன உபாதையும் வீட்டுக்குள்ள அமைதி குறைவும் நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்காடா? உடலில் ஒரு பகுதியில் வலியும் வேதனையும் இருந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுக்கு எந்த செய்வன வைவன கோளாறுகளும் இல்லை. இது கிரக கோளாறால் நடக்கக்கூடியது தான். இவர்களை மாற்றி செல்வாக்காக இருக்க வச்சா போதும்ல. வேறு என்ன வேணும்? கால் ஒன்றுவான். எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டால் சொன்னால் தானே கொடுப்போம், இல்லைன்னா எப்படி கொடுப்போம்? இருக்குங்களா? பக்கத்தில் வா. 2 வண்டி வச்சுருக்கியா? 2 வண்டிக்கு எதுவும் ஃபைனான்ஸ் எதுவும் கட்ட வேண்டி இருக்கா? சரி. ஒரு வண்டி மேலே இடைப்பட்ட காலங்களில் கேஸ் எதுவும் வந்துச்சா? அடித்தாச்சா? சரி. இப்போ உனக்கு நடத்தக்கூடிய அந்த மணலை வந்து வியாபாரத்தை நடத்தணும். என்ன யார் வந்து நிற்கா? நீ கையை எங்கேறியா? உனக்கு தெரியாது, எனக்கு தான் அது தெரியும். சரி, இந்தா கொஞ்சம் பணம் கட்டிக்கா, எல்லா விஷயமாயிரும். நடத்தி தரேன், ஜெயிச்சு வா. போயிட்டோம். கர்மசாமிக்கு அப்படியா? சரி, ஓகே. சரி. ராசிபுரம், ராசிபுரம் இவரை கூட்டு போங்க சார். அடுத்த உத்தரவில் கூப்பிடுவோம். ராசிபுரம் ராசிபுரம் கணவன் மனைவி, கணவன் மனைவி குரங்காய் பிறந்த மனிதனிடம் குழப்பமில்லையடா, மற்றொரு உயிரை தன்னுயிரோடு சேர்த்தால் துன்பமடா. அப்படி சேர்க்கக்கூடாதுல்ல. இன்னொரு தினம் காலில் வந்துட்டுவா. சேர்க்கலாமாடா? நீ சேர்த்துக்கலாம். 20 தொடங்கி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்ப்பா. தொழிலுக்குரிய தடைகளை வந்து தீர்த்தாச்சு. ஆனால் அந்த மகாலட்சுமி கடாட்சம் வந்து உங்களை தொடுவதற்குரிய நேரங்கள் மட்டும் இன்னும் 19 நாட்களுக்கு இருக்குது. அதனால் தொழில் ஓடும், ஆனால் பணம் சேராது. பழைய கடனிலிருந்து மீள முடியாத துயரம் இப்போ மனத்துக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. இதுக்கிடையில் நீ உழைக்கிற முதல்ல நீ விசுவாசத்தோடு அன்பு வச்சுருக்கக்கூடிய சில பேர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனசு உனக்கு இருக்குது. அதில் உன் வீட்டுக்குள்ளே பணம் சேராத குறையும் இருக்குது. புரியுதா? உன்னை எப்படியாவது வசப்படுத்தி உன்கிட்ட சரி பண்ணணுங்கிறதுக்காக உன்னை ஓயாமல் உன் மைண்டை திருப்பிக்கிட்டு ஒருத்தர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலே உனக்கு அன்பும் பாசமும் மறைமுகமாக வரும். அதில் சில குழப்பமும் நடக்கும். கால் வந்துட்டுவா. அது ஆனா பெண்ணான்னு யாரும் கேட்கலா? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா தாய்? நீ தானே பெத்த, கேட்க வேண்டியது தானே? ஆனா பெண்ணானு கேட்பா. உன்ன மாதிரி பெண்ணுன்னு சொன்னால் நீ நினைச்சிருவ? பேவுள்ள. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வர்றான்ப்பா. அதனால் எல்லாருமே பணத்துக்காக தான்ங்கிறத மறந்துடக்கூடாதுடா. என்ன எல்லாருமே? ஆமாம். கல்லானே ஆயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று அங்கவனை எதிர்கொள்வர். படிக்காத முட்டாளாக இருந்தாலும் பல கோடி பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் அவனை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உண்மையா இல்லையா? அதான் கல்லானே ஆயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று அங்கவனை எதிர்கொள்வர். இல்லானை இல்லாடு வேண்டாள். கையில் பணம் நாட்ட பொண்டாட்டி கூட புரிதுன இந்த பிச்சைக்கார பேருக்கு வாக்கப்பட்ட விட சும்மா நடந்திருக்கலாம் வீட்டில்னு நினைப்பான். உண்மையா? அதான் இல்லானை இல்லாடு வேண்டாள், ஈன்றெடுத்த தாய வேண்டாள். இந்த பிள்ளையை பெற்றதுக்கு 2 கோழியை பெற்றிருந்தாலும் கொஞ்சம் அடித்து தின்னு விற்றாது தின்னுக்கலாம் ஐயா அப்படின்னு தாயும் சொல்லுவான். அப்போ எல்லாரும் எதுக்காக? நோட்டு பணத்துக்கு தாண்டா. எல்லாம் எல்லாமே வெளிப்பாசம்தான். உள்பாசம் பூரா எதில் இருக்கும்? பணத்துக்கு தான் இருக்கும். அதனால் உன் மேலே புதுசாக ஒருத்தருக்கு அக்கறை வந்துச்சுன்னா உன்னை வச்சு பலன் இருக்குது அப்படிங்கிறது மறைமுகமாக அவங்க உணர்வில் இருக்கும். உன் மேலே ஒரு பாசத்தோடு கொஞ்சம் குலாவி பேசினா இவனை வச்சு காரியத்தை சாய்ச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உள்மனத்துக்குள்ளே இருக்கும். நம்ம நினைப்போம் ஆசை பாசம்னு. அங்கே தான் அகப்பட்டுக்கிட்டு தம்பி. அதனால் நீ கொஞ்சம் மனத்தை பக்குவப்படுத்திக்கா, உன் மனத்தை அடக்கிக்கா. புரியுதா?
உன்னை கைக்குள்ள வைக்கிறதுக்காக சில மந்திர தந்திரங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க மரத்தையும் நீக்கித்தாரேன், உன் தொழிலை வளமாக்கி கடன் விடாமல் காப்பாற்றினா போதுங்களா? 2 பேரும் காலில் விட்டுவாங்க. துண்டை தோளில் போட்டுக்கலாம், அன்றையில் தோளில் போட முடியுமா? புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. என்னப்பா அது வந்து என்னது? உள்ளாடை. உள்ளாடையே உள்ளுக்கு தான் வச்சுக்கணும். துண்டு புற ஆடை அதை மேலே போத்திக்கலாம். உண்மையா இல்லையா? என்னடா மேலே போத்திக்கிறதுக்கு உரிமையானது அடையிலையும் கட்டிக்கலாம், தோல்லையும் போட்டுக்கலாம். ஆனால் டேஸ் 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 கண்ண முடிக்காப்பா கொஞ்சம். அம்மா பராசக்தி, இந்த பேச்சோடு நிற்காம பெருமைக்குரிய வாழ்வை கொடுமா. ஏய் இந்தா தொழில் பெருகும், பணம் வருண்டா, கடன் தீரும், காப்பாற்றி தாரேன், வெற்றி அடைவாய். அடுத்த மாத பௌர்ணமிக்கு என்னையை பார்க்கும் பொழுது விருத்தியோடு பார்ப்பேன். வா மகளே, ஓடியா, திருப்பி தாரேன், போயிட்டு வாங்க. கர்மதாமிக்கு வாமா, கால் வந்துட்டு வா. நேரு அங்கேயே போய் விழுந்துக்காப்புல. வாங்க. உன் பேர் என்ன? எப்படி? நெல்லிக்காயா? நெல்லிக்காயாம்மா? நிர்த்திகாஸ்ரீ. உட்காருங்க. இன்னும் இந்த பிள்ளைய பற்றி உனக்கு என்ன கோவலை? பகவா பகவா, உட்கார் உட்கார். கண்ண முடிக்கா, நீ வாயை திறக்காத முதல்ல, அப்போ தானே நான் உண்மையை சொல்ல முடியா. கொஞ்சம் இன்னசென்ட் இருக்குது, அதாவது சரியாக பகுத்து உணரக்கூடிய அறிவில் கொஞ்சம் குறை இருக்குது. புரியுதா? விடாமல் பேசிக்கிட்டே இருப்பா, என்னமாவது குழப்பிக்கிட்டே இருப்பா. நம்முடைய சுய அறிவில் இல்லைங்கிற எண்ணம் உன் மனசில் ஓடுது. சரிண்ணா? இதை போக போக நான் சரியாக்கி தெளிவு பண்ணி தந்துடுறேன், கவலைப்படாத. காலில் விட்டுவாங்க. கர்மசாமிக்கு வரலாம். பெருவர்ணமா நீயே கேட்குறல, வெற்றி ஆகி தரேன். இந்தாம்மா பக்கத்தில் வாமா, மனம் குழம்பாம வாமா. அப்படிமா, இந்தா சந்தோஷமா போயிட்டான். கர்மசாமிக்கு ஆமாம், சரி ஓகே, கூப்பிட்டுட்டுமா. சென்னை மாநகர், சென்னை வாயா வாயா. யார் உனக்கா? மெட்ராஸில் எந்த இடம்? மாங்காடு வாருங்கள், மனம் மகிழ பாடுங்கள். கால் வந்துட்டு வரலாம். சென்னை. இதே கேள்விக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க. கால் வந்துட்டு வா. குழம்பாமல் உட்காரு. உன் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்க, என்ன கடை அது? யார் வச்சுருக்கா? யாரோ வச்சுருக்காங்க, அவ்வளோதானே. அதை தாண்டி போனோன்னு ஆஞ்சநேயர்லாம் வராரா? இருக்காரா? இப்போ உன் பிள்ளையனுடைய மனநிலைகளை கொஞ்சம் திருப்பி தரணும் இல்லையா? அவன் கொஞ்சம் வீட்டுக்கு அடங்காத வார்த்தையும் செயலும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓயாமல் வளவளன்னு ஓனில் கதைக்கிறாள். அவன் உள்ளத்தை மாற்றி தரணும், வாழ்க்கையை அமைச்சு தரணும். கால் வந்துட்டு வா. அதை சொல்லிட்டாமோ இல்லை, கையில் உனக்கு ஒரு மைக் தரேன். ஆமாம், கார்ட்லெஸ் மைக் தரோம். அந்த மனசு மாறுமான்னு கேட்டேன். உன்னைய மீறி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய குணத்தில் இப்போ உட்காந்துருக்கு. புரியுதா? போக விடாமல் தடுத்து காப்பாற்றி தரேன். 3 முறை என்னையை பார்க்கவா. இந்த அப்படி வெற்றி ஆகி தரேன். 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்துக்கா, நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளை மனத்தை திருத்தித்தான்னு கேட்டு வந்தது யாருப்பா? வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். நீங்களும் அதே கதையா? பிள்ளை எங்கே இருக்கு? நான் அப்படி கூப்பிடவே இல்லையே. தான் பெற்ற பிள்ளை பொம்பளை பிள்ளையுடைய மனத்தை திருப்பித்தான்னு கேட்டு வந்தது தானப்பா. கால் வந்துட்டு வரலாம். கேள்விகளை நல்லா புரிஞ்சுக்காங்க, அப்படி வாங்க, அதுதான் மிக சரி. நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நம்மளை தாம்னு, ஆனால் நான் கூப்பிட்டது உங்களே இருக்காது. சரியா? வீணாக வந்து அரைஞ்சிடக்கூடாது. உட்காந்துக்கங்க. எல்லாரையும் கூப்பிடுவார் கருசாமி. அண்ணே, உங்கள் மனசு இன்னும் சாமிகிட்ட முழுசாக போகலை.
வரலாம். பெருமாள் கோயில் எங்கே இருக்குண்ணே? பக்கத்தில் இருக்கோ? ஐயா நாராயணருடைய திருநாமம் கேட்குது, அதான் கேட்டேன். ஆமாம். பிள்ளை தன்னுடைய படித்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே வச்சுருக்கா? வீட்டில் தான் இருக்குது. அந்த சர்டிஃபிகேட்டு சூறையாடப்படும் போது பயந்துட்டேன். நல்ல அளவுக்கு கொண்டு வந்து சேர்ந்துட்டா. சரிண்ணா? இப்போ அந்த வாழ்க்கையை இணைச்சி தரணுமா? என்னப்பா செய்யணும்? வேறு வழி இல்லையேடா, என்ன செய்ய முடியும்? கொஞ்ச நேரம் கண்ண மூடு, பார்க்குறேன். ஏற்றுக்கொள்ளக்கூடியவனுடைய இதயம் வேறு இடத்துல பம்மிடுது. புரியுதா? புரியுதா? அதனால் அவன் திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இன்னொரு 28 நாட்கள் பொறுமையாக இருப்போம். நம்ம அவன் மனத்தை கொஞ்சம் திருப்பி பார்ப்போம். அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுப்பையா. சரியா? பொறுமையாக இருந்துக்கா, ஜெயிச்சு தரேன். நல்லா இருப்பா, புண்ணியமாக இரு. போய்ட்டா. கர்மசாமிக்கு இன்னும் ஒரு ஆள் இருக்கார். கல்யாணத்துக்கு என் பிள்ளை சம்மதிக்கணும்னு கேட்டு வந்தோம். யாரையா? யாருக்கா சம்மதிக்கணும்? இது யாரு? யார் சம்மதிக்கணும்? இவன் சம்மதிக்க மாட்டேக்கானா? ஏன்? உட்காருங்க, நில்லுக்காங்க, நில்லுக்காங்க. நீ யாரும்? உன் தம்பி மகனுக்கா? பொண்ணுக்கு. காலைல வந்துட்டு வா. லவ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கேட்காங்களேட. உட்காருக்கா, கொஞ்சம் கண்ண முடிக்காக்கா. என்னென்னு கேட்குறேன். ஐயா கருப்பசாமி, அந்த பிள்ளையுடைய உள்ளம் என்னப்பா? ஆந்திராவுக்கு போயிடுவானா அந்த பிள்ளை? எங்கே போயிடுவானா? ஆந்திராவுக்கு. ஏன்னா அவள் லவ் பண்ணுறவன் ஆந்திராவுக்கு தொடர்புள்ளவன். சரியா? அங்கே அனுப்பிடுவோமா? என்ன செய்யணும்? பிரித்து தரணும். காலில் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு ஓகே. இந்தா, அடுத்த வரும்போது அந்த பிள்ளை போட்டாவை கொண்டு வா. ஜெயிச்சு தரேன், வெற்றியாகி தரேன். இந்தா, காப்பாற்றி தரேன். போ. கருப்பசாமிக்கு ஆம்பளை பைய கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யார்? முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுவானே. தெளிவான பிள்ளையா இல்லையா? அப்படியானே இருக்கான். வாடா தம்பி, இன்னைக்கு கல்யாணம்ப்பா, நாளைக்கு வேண்டாம்ப்பா. வா. இவன் எதுவும் மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா? என்ன படிச்சிருக்க நீ? ஐடிஐ. நான் பேசணுமா நீ பேச போறியா? சொல்லு. நான் பேசணும் நீ பேச போறியா? நீ பேசணும். உனக்கு ஒரு டைம் தரேன். கொஞ்ச நேரம் அங்கே பேசிட்டு வா. இந்த பேசணுமா? கண்ண மூடு. இரவெல்லாம் அதிக முழிப்பு, நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கத்து கழுத்துலேருந்து கை வர டென்ஷன் இருக்குது. இதில் உனக்கு மனநிலைகள் கொஞ்சம் அடித்தளத்தில் அதிர்வு ஏற்பட்டிருக்கு. அதனால் தெளிவடைய முடியாத சூழ்நிலை. இன்னும் 6 மாத காலங்கள் அவகாசம் இருக்குது. வைகாசிக்கு பிறகு கல்யாணம் நடக்கும், நல்ல வாழ்க்கையும் அமையும். வெளிநாடு சம்மந்தமாக எந்த சிந்தனையும் வச்சுக்கிட வேண்டாம், போகவே கூடாது. கால் வந்துட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாங்கங்க. 3 முறை கூட்டு வா, ஜெயிச்சு தரேன். போகக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன். என்னம்மா பேச நீ? இனிமே போகவே கூடாது. உன் பிள்ளையை காப்பாற்றுறப்பா. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகரத்து எல்லை என்னுடைய டாக்குமெண்ட்டு நான் கடன் பட்டிருக்கோம். எப்படி எங்களை காப்பாற்ற போறிய கர்மசாமி? அப்புறம் ஒருத்தர் கேட்கார். யாரியா? டாக்குமெண்டெல்லாம் யாரும் அடமானம் வச்சுருக்கீங்களா? டாக்குமெண்ட் பத்திரம் பத்திரம் எங்கக்கா வச்சுருக்க? நீ சென்னை இல்லையே, உன் பக்கத்தில் ஏகாம்பரநாதர் வராரு. எந்த ஊர் உனக்கு? போங்க உள்ள ஏகாம்பரநாதர் வராரு. எங்கே வந்து கூப்பிடுது நீ? உனக்கு எந்த ஊருண்ணே? சென்னையில் எந்த இடம்?
வியாசர் பாடி கால் ஒன்று சொல்லலாம். சாமியேதப்பா பூதமேதப்பா சாமியும் பூதமும் நாங்கள் தானப்பா. உட்காருங்க. குறி சொல்கிற இடம் சாதம் பார்க்குற இடத்த நம்புவீங்களா? இப்போ நம்புவீங்க. இதுக்கு முன்னால் அதான் கால் வந்துட்டு வாங்க. சரி, சில மனிதர்கள் அப்படி இருப்பான். நம்ம எல்லாரையும் பார்த்துக்கீங்க. பாப்பா, உன் கடனை நீக்கித்தரேன். ஒரு டாக்குமெண்ட் மேலே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், அதை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? விரிவாக்கம் பண்ணி வெற்றியாக்கி தரோம்னு சொல்லிட்டேன், ஜெயிச்சு தரேன். வேறு ஒரு பிள்ளையை பற்றி கேள்வி கேட்டுக்கோ. இந்த ஆவணி மாதம் கல்யாணம் நடந்தாச்சு. வெற்றி அடைந்து என்னை பார், வாழ்க. நான் நடத்தக்கூடிய தொழிலில் மன இடைஞ்சலும் பண இடைஞ்சலும் இருக்குது. அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில் வாங்கண்ணே? என்னென்ன தொழில் பார்க்கியா? ப்ரொடியூசரா நீங்கள்? இப்போ எத்தனை படம் எடுத்திருக்கிய? என்ன படம்லாம் எடுத்தீங்க? இவர் யார்? நம்ம தம்பியா? எனக்கும் உங்களுக்குமா? சரி, அப்படி வச்சுக்கிடுவோமே. இப்போ என்ன கால் வந்துட்டு வாங்க. பழனியில் அமர்ந்த பாலா பாவங்கள் தீர்த்திடுவேலா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஊர் ஒவ்வொரு வீடு பட்னிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன அவனுக்கு என்னன்னு உலகமெல்லாம் சொன்னோம். வீட்டுக்குள்ளே கஷ்டமும் கடனும் சேர்ந்துருக்கும். இப்போ உன் மேலே கடன் நிறைய இருக்கா இல்லையா? அதனால் இந்த கடனை தீர்க்கணும்னு சொன்னால் நான் பார்த்த தொழிலை பார்த்து தான் இவ்வளோ பலமான கடனை தீர்க்க முடியும். வேறு வழி இல்லை. 2 கொலாட்ரல் டாக்குமெண்ட் வாங்கி முயற்சி பண்ணி அது நடக்கலையா? நடக்கலை. கால் வந்துட்டுவான். முடிச்சிடுவோமே? சரி, முடிச்சிடலாமா? இப்போ ஒரு இடத்த விற்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குடா. அதை நான் வெற்றிகரமாக நடத்தி தந்துடுறேன். மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்குள்பட கணக்கு வழக்கில் செட் பண்ணி புதிய படம் எடுக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தரேன். ஒரு பெரிய நடிகர் உன்னை சந்திப்பார். ஆமாம் சார், அதில் தான் சார் அது மேட்ரு என்னென்னா, அது உங்களோட தலைப்பு டைட்டில் பாட வைக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லா பாட்டும் நான் யூடியூப்பில் கேட்டு உங்களுக்கு அனுப்பிட்டேன். உங்களோட படத்துக்கு பேர் கருப்புசாமி. கார்த்திக் தான் ஹீரோ. டைட்டில் சாங் உங்களை வச்சு பாட வைக்கணும்னு ஆல்ரெடி இன்னும் ஒரு 10 வரைக்கும் எழுதி. கருப்பசாமின்னு படம் எடுத்தால் உண்மையான சரித்திரம் எனக்கு தெரியும். இதுவரை உள்ள சரித்திரம் புறாமே எல்லாமே கருணை வழி செய்தி, காது வழி உள்ள செய்தி. ரெக்கார்டட்டான சரித்திரம் நான் வச்சுருக்கேன். என்கிட்ட கேட்டு தயார் பண்ணு. கண்டிப்பாக சார், வெற்றியாக்கி தரேன். படம் ஓகோன்னு ஓடும். பல கோடிகள் நீ சம்பாத்தியம் பண்ணுவேன். அசத்துவோம். அப்படி தம்பியை நான் திருத்தி கொண்டு வரேன். கூட கொஞ்சம் பணம் காப்பான், கொடுத்து அமைக்கிடுவோம். போ சரிண்ணா? கருப்பசாமிக்கு சரி, வெற்றிவேல் முருகனுக்கு. அதே சென்னை மாநகர் தன் மனைவியை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? மனைவி எங்கே இருக்கா? சென்னையில். உங்கள் கூட தானே இருக்கா? தனியாக இருக்கா? இன்னொருத்தன் வாரான், படபடப்பா வாரான். இருங்க. நீங்கள் யார்? இவங்களை பற்றி நீங்கள் என்ன கேட்கணும்? ஆராய்ச்சி பண்ணி. கரெக்டு. உன் ஒய்ஃப் எங்கே இருக்கா? கெட்டிக்காரி, பாதுகாப்பாக தானே இருக்கா? காலில் விட்டுருவான். என்ன நினைக்காங்க? பேராதிங்க, நினைக்காங்க. என்னென்ன சொல்லுங்கள். இருங்க, கேட்குறேன். தைரியமாக இருங்கண்ணே, வருத்தப்படாதீங்கண்ணே. நான் இருக்கேன். எல்லாரையும் வாழ வச்சுருவான் கருப்பசாமி. தைரியமாக சந்தோஷமாக இருங்க. கால் வந்துட்டுவான். தம்பி, உன் பொண்டாட்டி உள்ளத்தை போய் பார்த்தேன். அவள் உன்னை ஒரு முட்டாள் நினச்சிக்கிட்டு அவள் ஒரு பெரிய அறிவாளியாக நடந்துக்கிட்டு இருக்கா. புரியுதா?